Hello viewers, welcome to our channel Focus Tamil Medium Students. இந்த பேசிக் கோர்ஸில் 3 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் அதோட கேட்டகரிஸ் மொத்தம் 12ஐயும் தனித்தனியாக பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் 12 கேட்டகரிஸையும் கம்பேர் பண்ணி மொத்தமாக ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த 12 கேட்டகரிஸோட நேம் என்னன்னு பார்த்துடலாம். ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் மொத்தம் 4 இருக்குது. இதுவே பாஸ்ட் டென்ஸில் சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் மொத்தம் 4. இதுவே ஃப்யூச்சர் டென்ஸில் சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் மொத்தம் 4 இருக்குது. இந்த 12 கேட்டகரிஸை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசண்ட்டோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ, யூ, வி, தே அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் மெயின் வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஹீ, ஷீ, இட் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் மெயின் வேர்போட சம்டைம்ஸ் எஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் இஎஸ் அல்லது ஐஇஎஸ் அப்படின்னு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக இந்த டென்ஸை ஹேபிட்ஸை பற்றி பேசும்போது யூஸ் பண்ணுவோம். நான் டெய்லி காலையில் காஃபி குடிக்கிறேன், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ ட்ரிங்க் காஃபி டெய்லி இன் த மார்னிங். அவள் டெய்லி சாயங்காலம் படிக்கிறா, இதை எப்படி சொல்லுவோம்? ஷீ ஸ்டடீஸ் டெய்லி இன் த ஈவினிங். நெக்ஸ்ட் ஜென்ரல் ட்ரூத்தை பற்றி பேசுகிறதுக்கு இந்த ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். வாய்மையே வெல்லும், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ். நெக்ஸ்ட் லாங் ரனில் நடக்கிற ஆக்டிவிட்டியோ இல்லை ஒரு பெர்மனன்ட் சுச்சுவேஷனோ பற்றி பேசுகிறதுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். நான் இந்தியாவில் வசிக்கிறேன், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ லிவ் இன் இந்தியா. அவள் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறா, இதை எப்படி சொல்லுவோம்? ஷீ ஒர்க்ஸ் இன் தட் கம்பெனி. நெக்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பாஸ்ட் ஃபார்ம் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். சில வேர்ப்லாம் பார்த்திங்கன்னா மெயின் வேர்போட டி ஆட் ஆகி இருக்கும் எண்டில், சில வேர்புக்கு இடி ஆட் ஆகி இருக்கும், இன்னும் வேறு சில வேர்புக்கெலாம் பார்த்திங்கன்னா ஐஇடி ஆட் ஆகி இருக்கும், ஒரு சில வேர்ப் இர்ரெகுலராக கூட இருக்கும். இந்த டென்ஸை நடந்து முடிஞ்ச ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நேற்று ஒன்றா கால் பண்ணேன், இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஐ கால் யூ எஸ்டர்டே. நான் நேற்று சீக்கிரமாக தூங்கிட்டேன், இதை எப்படி சொல்லுவோம்? ஐ ஸ்லெப்ட் இயர்லி எஸ்டர்டே. இந்த டென்ஸை ஸ்டோரி சொல்கிறதுக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நாள் முன்னாடி ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்துச்சு, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? எ லயன் லிவ்ட் இன் அ ஃபாரஸ்ட் லாங் எகோ. ஒரு நாள் அந்த சிங்கம் கிராமத்துக்கு போச்சு, இதை எப்படி சொல்வீங்க? ஒன் டே த லைன் வென்ட் டு த வில்லேஜ். நெக்ஸ்ட் சிம்பிள் ஃப்யூச்சர். இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வில் அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். மெயின் வேர்பை அப்படியே யூஸ் பண்ணுவோம், எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டோம். இந்த டென்ஸை ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஈவெண்ட்ஸை பற்றி பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நான் வருவேன், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஐ வில் கம். அவளோட நேட்டிவ்க்கு போவா, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஷீ வில் கோ டு ஹர் நேட்டிவ். அவனோட பர்த்டேவை இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுவான், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஹீ வில் செலிப்ரேட் ஹிஸ் பர்த்டே திஸ் இயர். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இந்த டென்ஸில் ஐன்ற சப்ஜெக்ட்டுக்கு ஆம் அப்படின்ற வேர்பும் மெயின் வேர்பை ஐஎன்ஜி ஆட் பண்ணியும் யூஸ் பண்ணுவோம். இதுவே யூ, வி, தே அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் ஆர் அப்படின்ற வேர்பும் மெயின் வேர்போட ஐஎன்ஜியும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இதுவே ஹீ, ஷீ, இட் அப்படின்ற வேர்புக்கெல்லாம் இஸ் அப்படின்ற வேர்பும் மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணியும் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக இந்த டென்ஸை கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டியை பற்றி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது டெம்பரரி சிச்சுவேஷனுக்கு இந்த டென்ஸை யூஸ் பண்ணுவோம். நான் இப்போது கிட்டார் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஐ ஆம் பிளேயிங் கிட்டார் நவ். அவங்க இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? தே ஆர் ஸ்டடியிங் நவ். அவள் இப்போது தூங்கிக்கிட்டு இருக்கிறா, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஷீ இஸ் ஸ்லீப்பிங் நவ். நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ். இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ, ஹீ, ஷீ, இட் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வாஸ் அப்படின்ற வேர்பும் மெயின் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்தும் யூஸ் பண்ணுவோம். இதுவே யூ, வி, தே அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வேர் அப்படின்ற வேர்பும் மெயின் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்தும் யூஸ் பண்ணுவோம். நேற்று 3 மணிக்கு நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ வாஸ் ஸ்லீப்பிங் அட் 3 PM எஸ்டர்டே. நீ என்னை கால் பண்ணப்போ நான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஐ வாஸ் டிரைவிங் வென் யூ கால் மீ. மழை பெஞ்சப்போ அவங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, இதை எப்படி சொல்லுவோம்? தே வேர் பிளேயிங் வென் இட் ரெயின்ட். நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ்.
இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வில் பி அப்படின்ற வேர்பும் மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணியும் யூஸ் பண்ணுவோம். இந்த டென்ஸை ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் கண்டினியூ ஆக போகிற ஆக்டிவிட்டியை பற்றி பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நாளைக்கு 3 மணிக்கு நான் தூங்கிக்கிட்டு இருப்பேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஐ வில் பி ஸ்லீப்பிங் அட் 3 PM டுமாரோ. நாளைக்கு இதே நேரம் நான் மூவி பார்த்துக்கிட்டு இருப்பேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ வில் பி வாட்சிங் மூவி பை திஸ் டைம் டுமாரோ. நீ வீட்டுக்கு வரும்போது அவள் என் சிஸ்டரோட விளையாடிக்கிட்டு இருப்பா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஷீ வில் பி பிளேயிங் வித் மை சிஸ்டர் வென் யூ கம் ஹோம். நெக்ஸ்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இந்த டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ, யூ, வி, தே அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் ஹேவ் அப்படின்ற வேர்பும் அதோடு சேர்த்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பும் யூஸ் பண்ணுவோம். இதுவே ஹீ, ஷீ, இட் அப்படின்ற வேர்புக்கெல்லாம் ஹேஸ் அப்படின்ற வேர்பும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பும் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சு இப்போ வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கும். நான் அந்த கம்பெனியில் 2 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஐ ஹவ் ஒர்க்டு இன் தட் கம்பெனி ஃபார் 2 years. அவங்க அந்த மூவியை 5 தடவைக்கு மேலே பார்த்துருக்காங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? தே ஹாவ் சீன் தட் மூவி மோர் தென் 5 times. அவள் தாஜ்மஹாலுக்கு ஒரு தடவை போயிருக்கிறா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஷீ ஹாஸ் கான் டு தாஜ்மஹால் ஒன்ஸ். நெக்ஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட். இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஹேட் அப்படின்ற வேர்பும் அதோடு சேர்த்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்னால் பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட், அதாவது பாஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடியே ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி நடந்து முடிஞ்சிருக்கும். நான் என் சொந்த ஊருக்கு போயிருந்தேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஐ ஹேட் கான் டு மை நேட்டிவ். நான் வீட்டுக்கு போனப்போ என்னோடய அம்மா வெளியே போயிருந்தாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? மை மதர் ஹேட் கான் அவுட் வென் ஐ வெண்ட் ஹோம். நான் ஸ்டேஷனுக்கு போனப்போ ட்ரெயின் கிளம்பி இருந்தது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் வென் ஐ அரைவ்ட் அட் த ஸ்டேஷன். நெக்ஸ்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வில் ஹேவ் அப்படின்ற வேர்பும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பும் தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னால் ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட டைமை மென்ஷன் பண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்ச மாதிரி அசியூம் பண்ணி சொல்கிறது. நாளைக்கு இதே நேரம் நான் என் எக்ஸாமை முடிச்சிருப்பேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? பை திஸ் டைம் டுமாரோ ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு மை எக்ஸாம். அடுத்த வருஷம் எல்லா ஸ்கூல்களுமே திறந்துருக்கும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஆல் தி ஸ்கூல்ஸ் வில் ஹாவ் ஓப்பன்ட் நெக்ஸ்ட் இயர். நாளைக்கு 5 மணிக்கு அவன் கிளம்பியிருப்பான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அட் 5 o'clock டுமாரோ ஹீ வில் ஹாவ் லெஃப்ட். நெக்ஸ்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ, யூ, வி, தே அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் ஹாவ் பீன் அப்படின்ற வேர்பும் மெயின் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்தும் யூஸ் பண்ணுவோம். இதுவே ஹீ, ஷீ, இட் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் ஹேஸ் பீன் அப்படின்ற வேர்பும் மெயின் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிற ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நான் இந்த கம்பெனியில் 10 வருஷமாக வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி ஃபார் 10 years. 2 வருஷமாக அவள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கிறா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஷீ ஹாஸ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 2 years. 15 வருஷமாக அவங்க கனடாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? தே ஹாவ் பீன் லிவிங் இன் கனடா ஃபார் 15 years. நெக்ஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஹேட் பீன் அப்படின்ற வேர்பும் மெயின் வேர்போட ஐஎன்ஜியும் சேர்த்து ஆட் பண்ணி சொல்லுவோம். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பாஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் நடந்துக்கிட்டு இருந்த ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நான் 5 வருஷமாக என்னோடய ப்ரீவியஸ் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் மை ப்ரீவியஸ் கம்பெனி ஃபார் 5 years. நேற்று 2 மணி நேரமாக அவள் படிச்சுக்கிட்டு இருந்தா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஷீ ஹேட் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 hours எஸ்டர்டே. அவங்க காலையிலேருந்தே மூவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? தே ஹேட் பீன் வாட்சிங் மூவி சின்ஸ் மார்னிங். நெக்ஸ்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வில் ஹாவ் பீன் அப்படின்ற வேர்பும் மெயின் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்தும் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை
ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்த வருஷம் ஜூலை வந்துச்சுன்னா, இல்லை அடுத்த வருஷம் ஜூலையில் நான் 3 வருஷமாக ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு இருப்பேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? இன் ஜூலை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃப்ரெஞ்ச் ஃபார் 3 years. நான் அவனை மீட் பண்ணும்போது அவன் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? He will have been waiting for an hour by the time I meet him. 5 மணி ஆச்சுன்னா, இல்லை 5 மணிக்கு நான் 2 மணி நேரமாக விளையாடிக்கிட்டு இருப்பேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? At 5 o'clock I will have been playing for 2 hours. இப்போது ஒரே டேபிளில் ஒரே வேர்பை வச்சு எல்லா டென்ஸையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட். ஐ ஒர்க் இன் தட் கம்பெனி. நான் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன். நெக்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட். ஐ ஒர்க்ட் இன் தட் கம்பெனி. நான் அந்த கம்பெனியில் வேலை செய்தேன். இப்போது சிம்பிள் ஃப்யூச்சர். ஐ வில் ஒர்க் இன் தட் கம்பெனி. நான் அந்த கம்பெனியில் வேலை செய்வேன். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஐ ஆம் ஒர்க்கிங் நவ். நான் இப்போது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுவே பாஸ்ட் கண்டினியூஸ். ஐ வாஸ் ஒர்க்கிங் அட் 3 PM எஸ்டர்டே. நான் நேற்று 3 மணிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதுவே ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஐ வில் பி ஒர்க்கிங் அட் 3 PM டுமாரோ. நாளைக்கு 3 மணிக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஐ ஹவ் ஒர்க்ட் இன் தட் கம்பெனி ஃபார் 5 years. நான் அந்த கம்பெனியில் 5 வருஷமாக வேலை செய்திருக்கிறேன். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஐ ஹேட் ஒர்க்ட் இன் தட் கம்பெனி ஃபார் 5 years. நான் அந்த கம்பெனியில் 5 வருஷமாக வேலை செய்து இருந்தேன். நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஐ வில் ஹாவ் ஒர்க்ட் இன் தட் கம்பெனி ஃபார் 5 years. நான் 5 வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை செய்து இருப்பேன். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி ஃபார் 5 years. நான் 5 வருஷமாக இந்த கம்பெனியில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் தட் கம்பெனி ஃபார் 5 years. நான் அந்த கம்பெனியில் 5 வருஷமாக வேலை செய்துக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி ஃபார் 5 years. நான் இந்த கம்பெனியில் 5 வருஷமாக வேலை செய்துக்கிட்டு இருப்பேன். எல்லா கேட்டகரிஸுமே கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.